வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பல்ஸ். இம்பல்ஸ்னால் என்ன? when a large force is applied on a body for a very short time interval, அதுதான் இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு பெரிய ஃபோர்ஸ், ஒரு பாடியில் ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்ளைட் ஃபார் எ வெரி ஷார்ட் டைம் பீரியட், அதை தான் நம்ம இம்பல்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, எக்ஸாம்பிள் பாக்ஸிங் பண்ணுறபோது பஞ்ச் பண்ணுறாங்க, முகத்தில் பஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா? பஞ்ச் பண்ணுறபோது கிரேட் ஃபோர்ஸோடு பஞ்ச் பண்ணுறாங்க ஃபார் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். பிக் ஃபோர்ஸ் அப்ளைட் ஃபார் எ வெரி ஷார்ட் இன்டர்வல், அதுதான் நம்ம இம்பல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இம்பல்ஸ் என்ன பண்ணலாம்? இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ த டைம் இன்டர்வல். ஐ இஸ் ஈக்குவல் டு, இன் ஜென்ரலாக நம்ம ஐ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டிடி இன் வெக்டர் ஃபார்ம், இன் ஸ்கேலர் ஃபார்மில் எப்படி எழுதலாம்? யூனிட் என்ன இருக்க முடியாது? யூனிட் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், ஸ்மால் டைம் ஆர் டைம் ஆர் சேம். ஃபோர்ஸ் என்ன? கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் இன்ட்டு டைம் செகண்ட். இது கேன்சல் ஆகிடும். ஸோ கேஜி மீட்டர் எஸ் மைனஸ் ஒன். அதோட யூனிட் என்ன வரும்? கேஜி மீட்டர் எஸ் மைனஸ் ஒன். இதுதான் அதோட யூனிட்டு. இது எஸ்ஐ யூனிட்டில். சிஜிஎஸ் யூனிட்டில் எழுதுறோம்னா என்ன ஆகும்? கிலோகிராம் பிகம் கிராம், இது பிகம் மீட்டர் பிகம் சென்டிமீட்டர், செகண்ட் அதாக இருக்கும். இது சிஜிஎஸ் யூனிட்டில். ஸோ இது பார்த்துட்டு அடுத்த டைமென்ஷன் நம்ம டைரெக்டாக எழுதலாம். கேஜின்னா என்ன வரும்? மாஸ், மீட்டர்னா லென்த், டி மைனஸ் ஒன். அது டைமென்ஷன் என்ன வரும்? டைமென்ஷன் ஆஃப் இம்பல்ஸோட டைமென்ஷன் இஸ் ஈக்குவல் டு mlt minus 1. mlt minus 1 அதுதான் அதோட இம்பல்ஸோட டைமென்ஷன். அது பார்த்தோம் நம்ம. இப்போ இம்பல்ஸ் நம்ம as a product of time and product of force and time. அதை எப்படி நம்ம பார்க்கலாம்? அது force into time. Suppose ஒரு ஃபோர்ஸ், if a force of f acts on body for a small body, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் ஏ பாடி ஃபார் ஏ ஸ்மால் டைம் டிடி எஃப். ஸோ இம்பல்ஸ் என்ன வரும்? ஸோ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஐ, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இம்பல்ஸ். ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இம்பல்ஸ் இன் ஏ ஸ்மால் டைம் டிடி இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம இப்படி எழுதலாம் எஃப் இன்ட்டு டிடின்னு எழுதலாம். ஸோ நவ் வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட், நம்ம என்ன பண்ணோம்? இம்பல்ஸை கண்டுபிடிக்கணும். இன்டெகிரேட் டிஐ யூ கெட் ஐ. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் இது இன்டெகிரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்க்கலாம் எஃப் இன்ட்டு டிடி என்ன. நம்ம நியூட்டன் செகண்ட் லாவில் பார்த்துருக்கோம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ஆர் டிபி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிடி. எஃப் இன்ட்டு டிடிக்கு பதில் நம்ம டிடி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டிபி, வேர் பி இஸ் ஈக்குவல் டு லீனியர் மூமெண்டம். பி இஸ் ஈக்குவல் டு லீனியர் momentum. So linear momentum, இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிடும் impulse is equal to f into dt is equal to dp என்ன? change in momentum எப்படி எழுதலாம்? Now we can write is equal to dp, or இதை இன்டெகிரேட் பண்ணனா நமக்கு i கிடைக்கும். இதை இன்டெகிரேட் பண்ண இதை இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் என்ன? force is applied from time. force எவ்வளோ? short time 0 to t into f into dt. இது இன்டெகிரேட் பண்ணுற போது இதையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணோம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் மைனஸ் ஃபைனல் மொமெண்டம் இன்ட்டு டிபி. ஸோ இதை எழுத்தோம். ஏன்னா தயவுசெய்து இதை பாருங்கள், மேத்தமெட்டிக் டூல்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ், அதில் இன்டெகிரேஷன் எல்லாம் கொடுத்துருக்கு. அது எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு இங்கே அப்ளை பண்ணுற போது, அப்போ எஸ்பெஷலி +1 ஸ்டூடெண்ட்டுக்கு, +1 இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க, லேட்டில் படிப்பீங்க, இன்டெகிரேஷன்லாம் +2ல் படிப்பீங்க. ஸோ அதை தயவுசெய்து பாருங்கள். அந்த அப்ளிகேஷன்லாம் இங்கே வரும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சம் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு தட் சம் குவான்டிட்டி. அதை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே என்ன ஒரு இன்டெகிரேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சம் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு சம் குவான்டிட்டி ஐ. ஓகே. நவ் so now this becomes I is equal to
எஃப் வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸு. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இதில் ஃபோர்ஸை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to t into dt is equal to integration of linear momentum 1 to linear momentum 2. ஏன்னா டைம் 0ல் இருக்குது, டைம் இஸ் ஈக்குவல் டு டீயில் இருக்கிற போது இங்கே மூமெண்டம் 1 இருக்கும், இங்கே மூமெண்டம் இருக்கும். அதை இனிஷியல் லிமிட், அப்பர் லிமிட், லோயர் லிமிட், அப்பர் லிமிட், அப்பர் லிமிட், லோயர், அப்பர் லோயர் அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கிறோம். அதான் இன்டகிரேஷன், அதான் டெஃபினட் இன்டகிரலோட ப்ரொசீஜர். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு எஃப், இதில் இன்டகிரேஷன் ஆஃப் டி இன்ட்டு something is equal to that something. ஸோ இன்டகிரேஷன் டி இருக்குது, சம்திங் ஈக்குவல் டு என்ன வரும்? ஸோ டீன்னு வரும். டீன்னு வந்தபோது லோயர் லிமிட் இங்கே போடணும், அப்பர் லிமிட் இங்கே போடணும், ஈக்குவல் டு. அடுத்தது இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சம்திங், அப்போ இது பின்னு வரும். பி இன்ட்டு லோயர் லிமிட், டெஃபினெட் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் போடுவோம். ஓகே, ஸோ இது போடுற போது ஸோ எஃப் I is equal to f into ஃபஸ்ட் லிமிட் இங்கே அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட் லிமிட்டை டீக்கு பதில் இந்த லிமிட்டை அப்ளை பண்ணோம், டி அப்ளை பண்ணுறோம், மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை இதுக்கு அப்ளை பண்ணோம். டி மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு இந்த பிக்கு பதில் P2 ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். தென் மைனஸ் லோயர் லிமிட்டு இதுக்கு பதில் இதை அப்ளை பண்ணுறோம். ஸோ I impulse is equal to F force into time is equal to P2 minus P1. P2 minus P1 என்ன? P2 minus P1 எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். change in P2 minus P1 is equal to change in momentum. இங்கேருந்து momentum எங்கேருந்து? Suppose P1, this is P2, change in momentum. This momentum minus this momentum. P2 minus P1 is equal to change in momentum. ரைட். ஸோ நம்ம சிம்பிளாக எல்லாத்தையும் எழுதிடலாம், ரொம்ப வெரி சிம்பிளாக எழுதலாம். என்னது? திஸ் இஸ் கால்டு இம்பல்ஸ் மூமெண்ட் தியரம். இம்பல்ஸ் மூமெண்ட் தியரம் படி என்ன சொல்லுது? இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம். இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம் எப்படின்னா, ஸோ நம்ம டிரைவ் பண்ணுறோம். I is equal to force into time is equal to P2 minus P1 is equal to change in momentum. Change in momentum. யார் வேறு எஃப் வந்து எஃபோட வேல்யூ இது, இதோட வேல்யூ இது, இங்கே எடுத்து போட்டுக்கிட்டோம். சப்போஸ் இது T1 to T2னா இது T2 minus T1 வரும். இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதுவோம்? if it is from T1 to T2, ஸோ இன்டெக்ரல் ஆஃப் இது எப்படி வரும்? இந்த இன்டெக்ரல் பண்ணுற போது integral of f into dt t1 to t2 ன்னு பார்த்தோம்னா, so this is equal to f into t1 minus t2 வரும். அந்த நேரத்தில் t2 minus t2 by t1 வரும். ஏன்னா upper limit lower limit, so upper limit t2 இங்கே வரும், minus t1 வரும். So that will become, if you are applying for time from t1 to t2, then momentum இந்த linear momentum P1 to P2 சேஞ்ச் ஆகும். இந்த டயத்தில் இந்த டைம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற போது, ஸோ இம்பல்ஸ் இஸ் த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் எ பாடி ஃபார் எ ஷார்ட் டைம். அண்ட் இம்பல்ஸ் எது க்ரியேட் பண்ணுது? ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது. ஃபோர்ஸ் தான் இம்பல்ஸை க்ரியேட் பண்ணுது. ரைட். ஸோ வி கேன் ரைட் இன் தட் கேஸ் T1 to T2 டைமு, T1 to T2 டைம் வச்சுக்கிட்டோம்னா T1 to T2, இங்கே T2 வரும். ஏன்னா அப்போ இது T2 வரும், இது T1 வரும், அப்பர் லோயர் T2 minus T1. So I is equal to F into T2 minus T க்கு பதில் T2 minus P1 is equal to P1 minus P2 is equal to change in. ஓகே. ஸோ நம்ம இதை தான் நம்ம இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம்னு நம்ம சொல்கிறது இது. ஓகே. ஸோ இம்பல்ஸை நம்ம கிராஃபிக்கலாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். graphical method. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸை நம்ம ஒரு பாடி மேலே அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபோர்ஸ் லைனு, இது வந்து டைம் லைனு, இது ஃபோர்ஸ் லைனு. ஃபோர்ஸ் இவ்வளோ ஃபோர்ஸ் அனுப்புகிறோம். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸு நம்ம
இங்கே இது ஸோ ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா ஃபோர்ஸ் ஏறவில்லை இறங்கவில்லை. ஃபார் டைம் T1லேருந்து T2 வரைக்கும் ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இப்படி போச்சுன்னா வேரியபிள் ஃபோர்ஸ், வேரியபிள் இப்படி போனாலும் வேரியபிள் ஃபோர்ஸ். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஃபார் டைம் T1 to T2. இதை நம்ம என்ன எழுதலாம்? டைம் இன்டர்வல் எதுக்கு? டைம் இன்டர்வல் அந்த டயத்தில் தான் நம்ம இங்கேருந்து இந்த டயத்தில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். டைம் இன்டர்வல் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி இதெல்லாம். ஸோ இப்போ வாட் இஸ் இம்பல்ஸ்? இம்பல்ஸ்னு நம்ம பார்த்துருக்கோம். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு சேஞ்ச் இன் டைம். ஸோ எஃப் இன்ட்டு சேஞ்ச் இன். ஸோ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு சேஞ்ச் இன் டைம்னு சொல்லியிருக்கோம். இதுதான் சேஞ்ச் இன் டைம் கேள்விக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த சேஞ்ச் இன் டைம் எஃப், ஸோ தீஸ் மல்டிப்ளைட் பை திஸ். ஏன்னா இங்கேருந்து இது T1 to T2, இங்கேருந்து இது வந்து ஃபோர்ஸோட மேக்னிடியூடு இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஃபோர்ஸோட மேக்னிடியூடு இது. ஸோ ஃபோர்ஸ் தட் இஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு T2 minus T1 என்ன வருது? ஏரியா ஆஃப் திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், திஸ் அண்ட் திஸ். இது வந்து ஃபோர்ஸு, இது வந்து T2 minus T1. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். அது என்ன ஷேப் ஒன்று இருக்கும்? ரெக்டாங்கிள் இருக்கலாம், ட்ரையாங்கிளாக இருக்கலாம். ட்ரையாங்கிள் தான் வேரியபிள் ஃபோர்ஸ். இங்கே கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை லென்த் எடுத்துக்கிறோம், இதை பிரெட் எடுத்துக்கிறோம். ஸோ ABCD ரெக்டாங்கிள் ABCD. Therefore impulse is equal to area of the F force time graph. எப்போ area of the force time graph? When force applied is constant. சப்போஸ் இப்போ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ண வேரியபிள் ஃபோர்ஸ் வந்து நான் என்ன பண்ணும்? இதை எடுத்துக்குவோம். சப்போஸ் எப்படி போகுது இது? இட் மீன்ஸ் ஃபோர்ஸ் இந்த இடத்துல F1, இந்த இடத்துல F2, இந்த இடத்துல F மேக்ஸிமம், அப்புறம் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இது ஃபோர்ஸோட ஆக்சிஸு. ஃபோர்ஸ் ஒரு இடத்துல இது டைம் T1 to டைம் T2. அப்போ நம்ம என்ன அதெல்லாம் impulse this is case 2, area of this when force up. So case 2 lidala when force is variable, force applied is variable, apparently F impulse is equal to F into change in time. Okay, change in dI is equal to small, so we will take a small area. Small area la enna varum? Small area F1 into dI is equal to இந்த force into small change in time. ஸோ இன்டெகிரேஷன் அப்ரோச் பண்ணணும். இதில் இன்டெகிரேஷனை அப்ரோச் எப்படி பண்ணணும்? ஒரு ஸ்மால் ஏரியாவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு வாட் இஸ் த இம்பல்ஸ் ஸ்மால் இது இம்பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து டிஐ, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இம்பல்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை திஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார் ஏ ஷார்ட் டைம் இன்டர்வல். ஸோ இதை எழுதிட்டோம். ஸோ ஐ என்ன வரும்? ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா டிஐ இஸ் ஈக்குவல் டு இங்கே இன்டெகிரேட் பண்ணுறப்போ இங்கே இன்டெகிரேட் பண்ணணும் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிடி. ஐ எவ்வளோ? டைமு லோயர் லிமிட் இது, அப்பர் லிமிட் இது. ஸோ இன் தட் கேஸ் நம்ம எப்படி எழுதும்? த இம்பல்ஸ் கேன் பி ரிட்டன் as இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா எஃப் இன்ட்டு T2 minus T1. அது இன்டெகிரேட் பண்ணுற போது this when we integrate this one is equal to F into dt. ஸோ இது வேரியபிள் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஏரியாவுக்கும் நம்ம இந்த ஏரியாவுக்கு கலெக்ட் பண்ணுறோம், இந்த ஏரியாவுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுனா இன்டெகிரேட் பண்ணுறோம். ஒரு சின்ன ஏரியா கண்டுபிடிச்சி அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா இந்த டோட்டல் என்டையர் ஏரியாவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டெல்டா டி ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ் போது இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே என்ன வருது? ஹியர் ஆல்சோ இது வாட் இஸ் இம்பல்ஸ்? இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு
ஏரியா ஆஃப் அண்டர் த கிராஃப் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம் எப்படி பார்த்தாலும் ஏரியா அண்டர் த ஃபோர்ஸ் டைம் கிராஃப் இஸ் ரெப்ரசன்ஸ் இம்பல்ஸ். இதுதான் கிராஃபிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். இது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு, இது வேரியபிள் ஃபோர்ஸுக்கு நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இதேமாரி நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் டைரக்டில் எடுத்துடலாம். From the FT graph, find impulse, force and maximum force. So FT graph என்ன வரும்? Area of FT graph என்ன வரும்? FT graph is equal to area of FT graph is equal to F into T, which is nothing but impulse. Force into time is equal to impulse. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எல்லாம் தெரியும். impulse is equal to force into time. So maximum force என்ன வரும்? So we can, from this we can change in time or anything. So time factor தான் வரும். First நம்ம impulse கண்டுபிடிப்போம். impulse என்ன? இது கிராஃப் கொடுத்துருக்காங்க. the area of this force time graph gives the impulse. So area now in triangle. So area of triangle. Okay. So area of the triangle half into base into height is equal to half. Base எவ்வளோ வருது? Base வந்து 2.5 minus 1. Base is equal to 2.5 minus 1. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸு கழிச்சா நமக்கு இந்த டைம் கிடச்சிடும். டைம் இன்ட்டு ஹைட் எவ்வளோது? இதோட மேக்ஸிமம், இந்த ட்ரையாங்கிளோட மேக்ஸிமம் ஹைட்டு இதுதான் மேக்ஸிமம் ஹைட். இந்த பாயிண்ட் தான் இங்கேருந்து இங்கே மேக்ஸிமம் ஹைட் இஸ் 1800. தட் இஸ் 18,000. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். 2.5 minus 1 is equal to 1.5. 1.5 na 3/2 into 18,000. So this is become 9. Okay. So its value is therefore impulse comes out to be 1.35 into 10 to the power 4. So force other unit என்ன வரும்? force வந்து kg meter per second square into second, kg meter second minus 1, kg meter second minus 1 or force என்ன வருது? force is equal to Newton into time. ரெண்டில் எது ஒன்றாலும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் ஃபோர்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? ஸோ இதில் இந்த force is equal to impulse by time. So force is equal to impulse by time. So impulse எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.3435 into 10 to the power இதுதான் impulse. இது என்ன? 2.5 minus 1.5 is equal to 1.5 is equal to 3 into 2. 3/2 தான் 3 into 2 மேலே எழுதிக்கும். So force will come in Newton வரும். 3 இது மடிச்சோம்னா so the value of the force will comes out to be 9,000 Newton. 9,000 Newton. Third question is very simple question. What is the maximum force applied on the body so that you get the impulse? So maximum force என்ன? இந்த force இதில் பார்த்தோம்னா இதுதான் maximum force. Maximum force 0லேருந்து போயிட்டு இது வருது. So this at this point is the maximum force. So this is equal to F max. So F max is equal to எவ்வளோ வரும்? So F maximum force is equal to 18,000 Newton.